குட் மார்னிங், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி டூனா செய்யலாங்க. இப்போ வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி தூளாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு தக்காளி தோலை சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பூண்டு. இப்போ வாங்க செய்யலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டேன். நான் 100 ml எண்ணெய் ஊற்றிருக்கேங்க, கடலை எண்ணெய். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டேங்க. நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வணக்க வேண்டியது தான். நல்லா வணங்கினா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தேவைப்பட்டால் இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இது வணங்கட்டும், காமிக்கிறேன். ஒரு 75% நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் தான் அப்படின்றனால இந்த வெங்காயமும் சேர்ந்து வணங்கும். ஸோ இஞ்சி பூண்டு போட்டுட்டேன் நான். இதை நல்லா வணக்கி விட்டுடலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு வாசனை போய் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ அடுத்தது நம்ம தக்காளி போட்டுடலாம் இதில். இப்போ கார்னிஷிங்காக 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தக்காளியை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி இந்த கொத்தமல்லி காமிச்சிட்டு வரத்துக்குள்ளாட்டியும் அந்த வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு. நான் இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுடலாங்க. என்னென்ன மசாலா தேவையோ எல்லாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல கலர் கொடுத்துருக்கு பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு இந்த கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையானதை போட்டுட்டு நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் சோக் ஆகிருக்கிற டூனா ஃபிஷ் நான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு அதுதான் விருப்பம். தண்ணியில் சோக் ஆகிறதும் இருக்குது, ப்ரிசர்வ் பண்ணதும் இருக்குது. வெஜிடபிள் ஆயிலில் ப்ரிசர்வ் பண்ணுறதும் இருக்குது. எனக்கு பிடிச்சது சன்ஃப்ளவர் ஆயிலில் ப்ரிசர்வ் பண்ணது தாங்க பிடிக்கும். ஸோ நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் ப்ரிசர்வ் பண்ணதை வாங்கிக்கிட்டேன். இதில் இருக்க இந்த ஆயிலோடையே போட்டுக்கலாங்க. நான் போட்டுட்டேன், இப்போ சேர்த்துட்டேன். நம்ம இப்போது கொஞ்சம் சிம்மரில் வச்சிடலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம், மசாலா எல்லா ஃபிஷ்க்கும் எல்லா இடமும் போகிற மாதிரி. இது ஒன்ஸ் வெந்த உடனே ஒரு 5-10 மினிட்ஸில் வெந்துடுங்க. பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் தூவி கார்னிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, டூனா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.